எப்பவும் போல் இருக்குது. தைச்சதுக்கப்புறமா சென்டர் இருக்க துணியை இப்படி கட் பண்ணிவிடுவோம். தனியாக கட் பண்ணிட்டு இப்படி ஓட்ட வர மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பின்னாடி இருக்குது, இது போலாக இருக்கும். இங்கே சென்டர் வச்சு மேட்ச் பண்ணி இங்கே பின் பண்ணிவிடுவோம் எப்பவும் போல். அதே மாதிரி இங்கே அதுக்கப்புறம் இங்கே சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரோப் எப்படி வைப்போம் அப்படின்னா, இந்த ராயெட்ஜ் இல்லையா, இந்த ராயெட்ஜ் வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜ் தெரியுதாம்மா, இந்த ஷார்ப்பான எட்ஜ்கிட்ட இது இருக்குது இந்த ரோப்பு, இதை வச்சு அதுக்கு மேலே இது இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு இங்கே பின் பண்ணிக்கணும். இந்த ரோப் மேலே பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஸோ இந்த ராயெட்ஜ் வந்து இந்த ராயெட்ஜை மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது இந்த ரோப் வெளியே பார்க்குற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறமா மற்ற இடத்துல தைக்கும்போது எப்பவும் போலவே இந்த கேன்வஸ்லேருந்து 1/4 இன்ச்சு ஃபுல்லாக இப்படி தைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிடுவோம். திருப்பும்போது ரோப் ஆட்டோமேட்டிக்காக சென்டர்